மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. திரள்வோம், திரள்வோம், திருச்சியில் திரள்வோம், தீந்தமிழ் இனத்தீரே. கோரிக்கை வச்சு போராடுறதுக்கு அனுமதி தராம என்ன 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 பண்ணுங்க. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம் தமிழ்ச்சியுடைய தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம்னா, பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் அனைத்து பணியாளர் நலச்சங்கத்தின் சார்பாக போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்களுக்கு மேலாக போராடி கொண்டிருக்காங்க. அந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் போயிருக்காங்க. இப்போ போனாலும் என்ன, அவங்களுடைய பிரச்சனைங்கிறத கேட்க போகிறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் எப்போவுமே நாங்கள் கூட நிற்போம் அப்படின்னு எல்லா விதத்திலும் அவங்களுக்கு உரிமைக்காக நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சீமான் அவர் சொல்லிட்டு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு பத்திரிகா சந்திப்பை வைத்து அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத பேசி மிகப்பெரிய செய்தியாக மாற்றி அந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய வேலையை தான் சீமான் அவர்கள் செய்ய போயிருக்காங்க. போராடவே வரக்கூடாது, நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுத்தாலும் இங்கே வந்து கொடுக்கூடாது, அங்கிட்டு போய் கொடுத்துக்குங்க அப்படிங்கிறது எந்த மாதிரி கொடுங்கோன்மையின் உச்சம். இது இன்றைக்கு நடந்திருக்கிறத நான் செந்தமிழ் சீமான் அவர்களை கைது செஞ்சிருக்காங்க. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் குறைஞ்சபட்சம் போராடுவதற்கு வந்து ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. போராடலாம், அதுக்காச்சு அனுமதி இருக்கும். போராடி மிகப்பெரிய போராட்டம் மாதிரி அது பெரிய இஷ்யூ, அதாவது இது வந்து ஒரு தாக்கத்தை உருவாக்கிருக்காக அப்போ தான் கலைக்கக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. கலைக்கும் போது அம்பலப்பட்டுருவாங்க. ஆனால் சின்ன போராட்டமாக இருந்தால் கூட ஆரம்பிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய கொடுங்கோன்மையின் உச்சம். ஏறக்குறைய திமுக அதிமுக ஒன்று தான், ஒரே மாதிரியான செயல்பாடுகள் தான். அவங்களுடைய ஆட்சி ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் குறைஞ்சபட்சம் அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் போராடவே முடியும். இப்போ ஜல்லிக்கட்டுலாம் போராடணும்ல, அது மாதிரி முடியும். ஆனால் இங்கே போராட ஆரம்பித்தாலே அவங்களை தூக்கி உள்ள வச்சுருவோம். போராடவே கூடாது, ஆதரவே தெரிவிக்க கூடாதுன்னா என்ன மாதிரி? இதே நாட்டில் தான் வாழ்றோமா, வேற எங்கேயும் வாழ்றோமா? தமிழ்நாட்டில் தான் வாழ்றோமா, இல்லை செவ்வாய்க்கிரமத்தில் வாழ்றோமா? பெர்மிஷன் கேட்டு தான் எங்களுக்கு வரணுங்கிறது உங்களுக்கு உரிமையா? இப்போ செவ்வாய்க்கிரமத்தில் பெர்மிஷன் கேட்டு போகலாம்னு நினைக்கக்கூடாது. ஒரு மிகைக்காண்டி சொல்கிறேன். என்னது இது? மக்களாட்சி தானே, நம்ம சொல்கிறோம் மக்களாட்சின்னு. ஆனால் இவங்க நினச்சிருக்கோம் மன்னராட்சி. நாங்கள் மன்னர் என்ன சொல்கிறாரோ அது வழி தான் நாங்கள் கேட்போம். இங்கே கூட எல்லாருமே இந்த அதிகாரிகள்லாம். அப்போ நாங்கள் சொன்னோம்னா காவல்துறை வந்து கைது பண்ணோம். அப்படி தான் நடத்திட்டு இருக்கீங்க ஆட்சியை. கொடுங்கோன்மையின் உச்சம். இதே போல தாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த தான் கைது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சீமான் அவர்கள் கைது பண்ணது பிறகு தொடர்ச்சியாக எல்லாத்தையும் கைது பண்ண பார்க்குறாங்க, கைது பண்ணுறாங்க. இதே போல தூய்மை பணியாளர்கள் போராடிட்டு இருந்தாங்க. அந்த தூய்மை பணியாளர்களை இரவோடு இரவாக அடித்து கைது பண்ணது இந்த காவல்துறை. ஏவி விட்டது யாரு? ஐயா ஸ்டாலின் தானே, அவருடைய ஆட்சி தானே. அவர் தான் நேரடியாக காவல்துறை அமைச்சர். இது என்ன மாதிரிங்க ஆட்சி நடத்துறீங்க நீங்கள்? திமுக ஆட்சி என்னைக்கு நம்ம முடிவுரை கொண்டு வரோமோ, என்னைக்கு திமுக ஆட்சி வீழ்த்துறோமோ, தமிழ்நாட்டுக்கு அப்போ தான் ஒரு சனி விட்டது. நம்மளை பிடிச்ச சனியை விட்டுச்சா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி திமுக ஆட்சி விழுந்துச்சுனாலே அப்பாடா அப்படின்னு நினச்சி நம்ம பெருமை சொல்லலாம். கொடுங்கோன்மையின் உச்சம். பேசக்கூடாது, ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. என்ன, நீங்கள் சொன்னதை தானே அவங்க நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. எல்லாம் தினமும் போராட்டம். மீனவர் போராட்டம், மாணவர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், செவிலியர் போராட்டம். அறிவை புகட்டுகிற ஆசிரியர் பெருமக்கள், உயிரை காக்கிற மருத்துவர்கள், செவிலிய பெண்கள். இங்கே பாருங்கள், இப்போ இவங்க தானே எடுத்தாங்க பொதுநல பணின்னு மகளிர் சுய உதவி குழுவுக்கு எல்லாம் இது பண்ணாங்க. அவங்க சொல்கிறத பார்த்தா அவ்வளோ வழியாக இருக்குது. காவல்துறை எப்படி ஒரு பணி நேரம் இவ்வளோதான் இல்லாமல் உழைக்குதோ அதை விட அதே அளவுக்கு இவங்களும் உழைக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க எதாக இருந்தாலும் இப்போ நான் முதல்வன் திட்டமாக நாங்கள் தான் வேலை செய்யணும். இப்போ மகளிர் சுய உதவி குழு அதை ஒருங்கிணைக்கிறது, அதுக்கு கடன் கொடுக்குறது, அது திரும்ப பெறுறது எல்லாம் நாங்கள் தான் செய்யணும். இப்போ யாராவது அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஒரு கூட்டம் போடுறாங்களா, அவங்களுக்கு மக்களை கூட்டிகிட்டு வந்து சேர்க்குறதும் நாங்கள் தான் செய்யணும். இப்போ உங்கள் கனவு என்னங்கிறது நாங்கள் தான் செய்யணும். எங்கள் கனவு இதுதான்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க ஒன்றும் பணி நிரந்தரம்னு சொல்லி தான் இவங்க முதல்ல எடுத்துட்டு 1 ஆண்டு 2 ஆண்டு கழிச்சதுக்கப்புறம் பணி நிரந்தரம்னு சொல்லி வேலைக்கு எடுத்துட்டு அப்புறம் ஒப்பந்த கூலின்னு ஆகிட்டாங்க, ஒப்பந்த பணியாளர்னு ஆகிட்டாங்க. இப்போ அந்த ஒப்பந்த பணியாளர்களுங்கிறது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இப்போ நீங்கள் திருப்பி கேட்டால் உங்களை எடுத்துகிட்டு இப்போ வேறு பணியாளரை கொண்டு வர்றதுங்கிறது, அதுக்கு தான் அந்த ஒப்பந்தத்திலே வச்சுக்கிறது. பணி நிரந்தரமாகிட்டால் அவங்க அரசு பணின்னா பணி ஓய்வு வரும்போது ஓய்வூதியம் கொடுக்கணும். அதுக்காகவே இந்த ஒப்பந்த பணியாளர்களாகவே வச்சுக்கிறது ஒரு முறையாகிட்டாங்க. இப்போ என்னென்னா இவங்க ஊதிய உயர்வு தான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்க, அதே மகளிர் தானே இவங்களும். புரியுது அவங்களுக்கு. இப்போ இந்த கோரிக்கை அவங்க வைக்கிற கோரிக்கையை போராட்டம் தொடங்கினோடனே ஒரு அதிகாரியை அழைச்சி அதை அனுப்பி அதை பேசி அதை முற்று கொண்டு வரணும்ல.
தொடர்ச்சியாக அவங்க வர்றதும் அவங்க கைது பண்ணி போடுறதும் ஒரு மந்தைகளை நடத்துறதும் எல்லாம் 10 நாள் எல்லாம் வேலை விட்டுட்டு கர்ப்பிணி பெண்கள் பிள்ளைகளை விட்டுட்டு இந்த பெண்கள் வெயிலில் ஒரு அவசர தேவைக்கு கூட வெளியில் போக முடியாது, ஒரு கழிவறை வசதி இல்லை, ஒன்றும் இல்லை. இது எப்படி எடுத்துக்கிறது? இந்த மாதிரி இல்லை, எல்லாரையும் வீதியில் நின்று போராட வச்சுட்டு நல்ல ஆட்சி கொடுக்குறேன்னு பேசிகிட்டு இருக்கிறத எப்படி பார்க்குறது? இது சர்வாதிகாரமாக கூட நான் பார்க்கல, இது ஒரு பெரிய கொடுங்கொன்மையாக இருக்கு. இப்போ போராடுறாங்க, அவங்கள ஒருத்தன் நான், இது என்ன உங்கள் பிரச்சனைன்னு கேட்க நீ நெருங்க விடாமல் இப்படி நிறுத்தி பேசிட்டு போங்கன்னா என்ன அர்த்தம்? இது எந்த மாதிரி புரியல. யாருடைய கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி இருக்குது? அப்புறம் எதுக்கு உங்கள் கனவுன்னு கேட்குறீங்க? என்ன கனவு இருக்குது? அவங்க கனவை தான் சொல்கிறாங்க, அவங்க பிரச்சனைகளே சொல்கிறாங்க. தேர்தல் அறிக்கையில் வரும் தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிக்கைக்கு போய் மக்களில் குறை கேட்டு வந்து மக்களின் பிரச்சனையை கேட்டு வந்து தேர்தல் வரைவு கொடுப்பேங்கிறீங்க, அறிக்கை கொடுப்பேங்கிறீங்க. பிரச்சனையே நீங்கள் தான். இப்போ எங்கள் கனவே இந்த ஆட்சி முறைகளை அப்புறப்படுத்துவதாக தான் இருக்கும். வேறு என்னவா இருக்குது கனவு? என்ன கனவு இருக்குது இங்கே? அதான் சொல்கிறாங்களே, எங்கள் கனவே எங்களுக்கு இது கனவை தான் போராடி சொல்லிக்கிட்டு இருக்கமே கேளுங்கிறாங்க. இது வரைக்கும் எந்த போராட்டத்தை திமுக வெடிவே சொல்லியிருக்கு? ஒரு இடத்துல வெடிவே சொல்லாது. வராங்க போராட்டம் கைது பண்ணுவாங்க. இப்போ கைது பண்ணுற மூலம் என்ன ஆகுது? இப்போ நாங்களாம் பேசுகிறோம்ல, சீமானா எதுக்கு கைது பண்ணியும் பேசுகிறோமா? இப்போ இந்த செய்தி பேசுகிறீங்களோ இல்லையோ, ஆனால் சீமான் அவரை கைது பண்ணாலும் இந்த செய்தி பேசப்பட பொருளாக மாறுது. கொண்டு போய் சேர்ப்போம். திமுக ஆட்சியுடைய கொடுமை எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கொண்டு போய் சேர்ப்போம். போராட்டம் வந்தால் காவல்துறை வச்சு அடிக்கிறது, கைது பண்ணுறது, இதெல்லாம் பயப்படக்கூடிய ஆளாக நாங்கள். கைது பண்ண போகிறோன்னா ஐயோ அம்மா கொலை பண்ணுறாங்க கதை இருக்கு, நாங்கண்ணா ஊப்பிங்களா நாங்கள் கைது பண்ண போகிறோம், அரெஸ்ட் பண்ண கைது பண்ணுங்க, இந்த கைது பண்ணுறதா போகிறாங்க அண்ணன். எங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது, நீங்கள் கைது பண்ணி வைங்க. எங்களை வளர்த்தது அப்படி தான், மக்களுக்காக போராடுவதற்கு தான் நாம் தமிழ்ச்சியே இருக்குது. அதுதான் இருக்கா கட்சி. கொண்டு உச்சம் திமுக ஆட்சி வீழ்த்தணும், அதற்கான எல்லா வேலையும் பார்ப்போம். 2026 கடுமையாக உழைப்போம், மக்களுக்காக என்றைக்கு நம்ம உறுதியாக நிற்போம். மக்கள் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், திமுகவுடைய லட்சணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க. காசு கொடுக்குறாங்க வாங்கிட்டு ஓட்டை போட்டு தொலைஞ்சிடாதீங்க. அதே போல் அதிமுகவும் இவங்க 1000 ரூபா தராங்கன்னா 2000 தருவாப்லப்பா, 2000 தரும். அது இல்லை, அன்றாட தினக்கூலிங்கிற, அதாவது 2000 1000 நம்ம சம்பாதிச்சிக்க முடியும். நமக்கு எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கங்க. நமக்கு மருத்துவம் தேவை. நம்ம திடீர்னு ஹார்ட் அட்டாக் நெஞ்சு வலி வருதுன்னா மருத்துவமனையில் போய் அரசு மருத்துவமனை பார்க்குறதுக்கு எவ்வளோ பார்த்துருவாங்க நம்மள. யாராவது போகிறோமா நெஞ்சு வலி சொல்லி அரசு மருத்துவமனைக்கு? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. அப்போ எவ்வளோ செலவாகுது? கிட்டத்தட்ட 2 லட்சம், குறைஞ்சபட்சம் 2 லட்சம் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஊசியை போட மாட்டேன், ஒரு நெஞ்சு வலின்னு போனால் போட மாட்டேன். அப்போது நமக்கு அடிப்படையிலேயே மருத்துவம், தரமான மருத்துவம் இலவசமாக கிடைக்கணும். அந்த நமக்குன்னு ஒரு மருத்துவமனை கட்டி நம்ம ஊசி போட முடியாது. அப்போ எது தேவை? இலவச தரமான மருத்துவம் தேவை, இலவச தரமான கல்வி தேவை, இலவச குடிநீர் தேவை. அதானே தேவை. அதைத்தான் நாம் தமிழ் கட்சி தரங்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கி தருங்குது. படித்தவர் படிக்காதவர் அனைவருக்குமான அரசு வேலை. அது எப்படி உருவாக்குங்கிற செயல் திட்டத்தை நாம் தமிழ் கட்சி ஆட்சி வரை புத்தகத்தை கொடுத்துருக்கு. அதெல்லாம் பாருங்க. திமுக அதிமுக இவர் 2000 தராரு, இவர் 1000 தராருங்கிறா, இவர் 2000 தராங்கிறாரு. இவர் பெண்களுக்கு கூட தான் இலவச பேருந்து விட்டார், இப்போ இவர் ஆண்களுக்கு விடுறங்கிறாரு. என்ன கொடுமை இது? ஏங்க டிக்கெட் எடுத்துனா போட முடியும். நம்ம ஒரு வண்டியில் ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு பயணச்சீட்டு எடுத்து நம்மளால் ஒரு பேருந்தில் பயணிக்க முடியும். நம்ம கேட்பது தரமான ஒரு பேருந்தை விடுங்க. ஆடி போகிறது, திடீர்னு உடஞ்சி விழுகிறது, திடீர்னு புடின்னு டயருக்கிட்ட புடின்னு போகிறது, பஸ்ஸை பார்த்தா குப்பலாடி மாதிரி இருக்கிறது, இப்படிப்பட்ட பேருந்து விடாதீங்க. தனியார் முதலாளி நடத்தக்கூடிய பேருந்துகள் எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். அதுபோல் தரமான பேருந்துகளே விடுங்க. அதான் நம்ம கேட்குறோம். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் புரிந்து கொண்டு யாருக்கு வாக்கு செலுத்தணும், யார் அதிகாரத்தை கொண்டு வரணுங்கிறத சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய கையில் தான் இருக்குது. 2026ங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கும் களத்தளிக்கக்கூடிய ஒரு தலைவன் நான் சீமான் அவர்கள் தான். யார் வரா? என்னுடைய வீட்டுக்கு நான் உங்களை வீட்டில் சந்திச்சோன்னு அனுப்பி விட்றேன். வீட்டில் உன்னுடைய ஆறுதல் நான் கேட்குறோம். என் வீட்டுக்கு வாணி, நான் உன் வீட்டுக்கு வாணி, என் வீட்டுக்கு வந்துரு. இப்படிப்பட்ட தலைவர் கிடையாது சீமான். களத்தில் இறங்கி மக்களோட மக்களாக நின்று மக்களுக்காக பேசக்கூடிய தலைவன், மக்களுக்காக போராடக்கூடிய தலைவன். அவர் கைவிட்டுறாதீங்க. மீண்டும் ஒரு கொரோனாவில் சந்திக்க அதை பற்றி ஒரு கருத்து கமல் சொல்ல. நன்றி, வணக்கம்.